Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 coding sum complete பண்ண போறோம். If A equal to matrix of 0 1 1 1 0 1 1 1 0, show that A is equal to 1 by 2 A square minus 3A ன்னு வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 2 மெத்தட்ல நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஏஎன்எஸ் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஏஎன்எஸ்னா 1 by determine A அட்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கும். ஓகேவா, அது ஒரு ஆன்சரும். இந்த என்ன யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ரைட் ஆன்சர் ஆன்சரு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர்னா பண்ணணும் ஏடிஏ மல்டிப்ளை பண்ணணும், அதோட ஆன்சரு. நெக்ஸ்ட் 3 into I, ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அது யூனிட் மேட்ரிக்ஸ். இது ரெண்டு என்ன வரும், சப்ராக்ஷன் பண்ணி வர ஆன்சர் 2ஆல் டிவைட் பண்ணனா இந்த ஆன்சர் ரைட் ஆன்சர் ஆன்சரும் லெஃப்ட் ஆன்சர் ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த மெத்தடு சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஓகே, இது கொஞ்சம் லென்த்தாக போகும். நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த சம்ஸை இன்னும் ஷார்ட்கட் மெத்தடில் என்ன வரும் சிம்ப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அது எப்படி சிம்ப்ளை பண்ணுறது, கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேவா, இந்த 2 ஆப்போசிட் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2A = A square minus 3I. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு ஒரு ஏல என்னெல்லாம் போத் சைடு மல்டிப்ளை பண்ண, ரெண்டு சைடுமே ஏவால் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன். அப்போ 2 into A = A square எப்படி இருக்குது, இங்கே ஏ மல்டிப்ளை பண்ணுறீங்க, இங்கே -3IA. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐ மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸில் ஏ மல்டிப்ளை பண்ணால் திரும்பி ரிட்டர்ன் என்ன வரும், ஒரு ஏ மேட்ரிக்ஸ்னா ஃபார்ம் ஆகும். நமக்குன்னா பேசிக் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஓகே ஓகே, இப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன பண்ணலாம், ஐ போட்டுட்டோம், அந்த 2 அப்படியே இருக்கும். A square A cube minus 3A. ஓகே, இதில் என்ன பண்ணோம், இது கண்டுபிடிச்ச வேல்யூ இது ஈக்குவல்னு செக் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஓகே, ஒரு சைடு கண்டுபிடிச்சா இந்த 2I வந்துச்சுன்னா நம்ம ஈஸினா வெரிஃபைன் போடலாம், இல்லைனா ஹெட்ஸ் சொல்ற எதுனா போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட்னா இதை செக் பண்ண, ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை செக் பண்ண கொஞ்சம் லென்த்தாக போகும். இது ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம். ஏ கியூப் கண்டுபிடிக்கணும் -3A, ஏ கொஸ்டின்லேயே கொடுத்துறான், ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஏ கியூப் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கியூப் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் என்ன பண்ணணும், ஏ இன்ட்டு ஏ, ரெண்டு ஏ மல்டிப்ளை பண்ணால் தான் ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும் நமக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம், இங்கே அகைன் ஒரு ஏ மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் நம்ம தெரியும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 0 1 into 1 1 1 into 1 1 ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் அதே சேம், ஸோ 0 into 1 0 1 into 0 0, நெக்ஸ்ட் 1 into 1 1, அதே சேம் ரோ தேர்ட் காலம் 0 into 1 0 1 into 1 1 0 into 1 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சுமா, செகண்ட் ரோ வரீங்க, அதே சேம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 0 0 0 into 1 0 1 into 1 1, அதே சேம் இதே ரோ செகண்ட் காலம் 1 into 1 1 0 into 0 0 1 into 1 1. ஓகே, அதே சேம் நெக்ஸ்ட் அதே லாஸ்ட் 1 into 1 1 0 into 1 0 1 into 0 0. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே செகண்ட் தேர்டு அதே சேம் இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறீங்க, அதே இதெல்லாம் இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறீங்க, அதே சேம் இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும் 2 1 1 1 2 1 1 1 2 மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதான் வரும் ஏ ஸ்கொயர் வேல்யூ. நமக்கு என்ன வேணும், ஏ கியூப் தானே வேணும். அப்போ ஏ கியூப் எப்படி சொல்லலாம், ஏ ஸ்கொயர் ஏன்னு சொல்லலாமா. ஏ ஸ்கொயர் முன்னாடி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டுமா, அதை எடுத்துக்கு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸு இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அதே சேம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேவா, அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செகண்ட் ரோ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் ரோவில் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் ரோவில் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இங்கே யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, அதே என்னன்னா தேர்டில் ஃபர்ஸ்ட் ரோ, தேர்டில் செகண்ட் ரோ, தேர்டில் தேர்ட் காலம். ஓகே, இதான் மல்டிப்ளை பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் 1 + 1 2 2 + 1 3 2 + 1 3 2 + 1 3 1 + 1 2, இது 3 வரும், இது 3 இது 3 2. ஓகே, இதுதான் ஏ கியூப். இப்போ கொஸ்டினுக்கு வர நமக்கு ஏ கியூப் -3A நேரம் சப்ராக்ஷன் பண்ணால் 2I வரும்னு சொல்கிறாங்க. இப்போ செக் பண்ணி போகலாமா. இப்போ ஏ கியூப் -3A = ஏ கியூப் ஆன்சர், இங்கே இருக்கிற ஆன்சரு -3. ஓகேண்ணா, ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும் 0 1 1 1 0 1 1 1 0 அவங்க கொடுத்துற மேட்ரிக்ஸ் தான் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ -3 உள்ள மல்டிப்ளை பண்ண வரும், இந்த -3 உள்ள மட்டும்லாம் ப்ளஸ்லாம் மைனஸாக மாறும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ -3 0 0 -3 1 -3 -3 1 -3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ 2 + 0 2 -3 -3 + 3 0 3 + 3 சாரி 3 - 3 0 3 - 3 0 2 + 0 2 3 - 3 0 3 - 3 0 3 - 3 0 2 + 0 2. இப்போ என்ன எல்லாத்துலேயும் ஒரு 2 காமன் ஃபேக்டர் இருக்கலாமா, ஹோல் மேட்ரிக்ஸ்லையும் ஒரு 2 காமன் ஃபேக்டர் இருக்கலாம். அப்போ காமன் எடுத்து தான் வரும், 1 டைம்ஸ் இருக்கும் 0 0 0 1 0 0 0 1. இது நமக்கு தெரியும் என்ன, நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தெரியும். ஃபுல் மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டி. ஓகே. அப்போ 2 × I அப்போ கரெக்டாக ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சா, a³ - 3a மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்துருச்சு 2i வந்துருச்சு. கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சா, ஓகேவா. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் கரெக்டு. அல்லது என்ன வரும், a இன்டிஜுவலாக கண்டுபிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்ச ஆன்சரும் ரெண்டு ஈக்குவல்னு செக் பண்ணாலும் கரெக்டு தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கு, வேணா அது கொஞ்சம் லென்த்தாக வரும். இது ஈஸியான ப்ராசஸ் மெத்தடு. இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா. 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.